வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா. திருச்சி லலிதா ஜுவல்லரி நகைக்கடை கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் விரைவில் பிடிபடுவார்கள் என மாநகர காவல்துறை அதிகாரிகள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள லலிதா ஜுவல்லரி நகைக்கடையில் சுமார் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. நேற்று முன்தினம் இரவு நடைபெற்ற இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக 7 தனி காவல் படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கொள்ளையர்கள் கடையின் சுவற்றில் துளையிட்டு விலங்கு முகமூடியை அணிந்தபடி நகைகளை திருடும் காட்சி சிசிடிவியில் பதிவாகி இருப்பதால் அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. கடையின் உரிமையாளர் திரு கிரண்குமார் நேற்று சம்பவ பகுதியை நேரில் பார்வையிட்டார். இது ஆக்சுவலா வந்து சார் இது பீசஸ் வந்து ஒரு அரௌண்ட் 700 to 800 பீசஸ். நான் எக்ஸாக்டா சொல்ல தெரியல. ஸோ 800 பீசஸ் அரௌண்ட் வேல்யூ வைஸ் பார்த்தீங்கன்னா இஸ் 13 crores அரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் போயிருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. எல்லாமே டேலி பண்ணிட்டோம். ஸ்டாக்கு டைமண்ட் பிளாட்டினம் அப்புறம் வந்து கோல்டு எல்லாம் சேர்த்து வேல்யூ வந்து 13 crores சார். இந்த நிலையில் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுக்கோட்டையில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்த போது அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் இந்த கொள்ளைக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லை என்பது தெரியவந்ததால் அனைவரும் விடுவிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இந்த கொள்ளையில் சம்பந்தப்பட்ட அனைவரும் விரைவில் பிடிபடுவார்கள் என திருச்சி மாநகர காவல்துறை அதிகாரிகள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். தனி காவல் படைகள் அதற்கான பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். விக்கிரவாண்டி, நாங்குநேரி சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகிறது. தமிழகத்தில் விக்கிரவாண்டி, நாங்குநேரி மற்றும் புதுச்சேரியில் உள்ள காமராஜ் நகர் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வருகிற 21ஆம் தேதியன்று தேர்தல் நடைபெறுகிறது. வேட்புமனு தாக்கல் மற்றும் பரிசீலனை முடிந்த நிலையில் விக்கிரவாண்டியில் 15 மனுக்களும், நாங்குநேரியில் 24 மனுக்களும் ஏற்கப்பட்டன. இதனையடுத்து மனுக்களை வாபஸ் பெறுவதற்கு இன்று கடைசி நாள் என்பதால் இன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகிறது. போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு சின்னங்கள் ஒதுக்கப்பட்டு மாலை 5 மணிக்கு இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும். இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதியில் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் 24ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அன்றே அறிவிக்கப்படும். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 4 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இந்திய கடற்பகுதியில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதும் அவர்களை கைது செய்வதும் இலங்கை கடற்படையினருக்கு வாடிக்கையாகிவிட்டது. அவ்வப்போது இந்திய கடற்பகுதியில் அத்துமீறி மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 4 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 4 மீனவர்களையும் கைது செய்ததோடு அவர்களது மீன்பிடி உபகரணங்களையும் படகுகளையும் பறிமுதல் செய்து இலங்கைக்கு அழைத்துச் சென்றனர். இலங்கை கடற்படையினரின் இந்த தொடர் அத்துமீறல் சம்பவம் தமிழக மீனவ கிராம மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெருநிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்டு வந்த கார்ப்பரேட் வரி குறைக்கப்பட்டதை அடுத்து அரசுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பை ஈடுகட்ட அரசு சொத்துக்களை விற்பனை செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நாட்டின் பொருளாதார சரிவை மீட்டெடுக்கும் வகையில் பெருநிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்டு வந்த கார்ப்பரேட் வரி அண்மையில் குறைக்கப்பட்டது. இதனால் மத்திய அரசுக்கு 1.45 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இதை ஈடுகட்டும் வகையில் மத்திய அரசுக்கு சொந்தமான சொத்துக்களை விற்பனை செய்ய NITI ஆயோக் முடிவு செய்துள்ளது. இதன் அடிப்படையில் விமானத்துறைக்கு சொந்தமான 15,000 கோடி ரூபாய், மின்துறைக்கு சொந்தமான 20,000 கோடி ரூபாய், கப்பல் போக்குவரத்து துறையின் 7,500 கோடி ரூபாய் சொத்துகள் விற்பனை செய்யப்பட உள்ளன. மேலும் தேசிய நெடுஞ்சாலைக்கு சொந்தமான 25,000 கோடி ரூபாய், ரயில்வேக்கு சொந்தமான 22,000 கோடி ரூபாய் சொத்துகளையும் விற்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த திட்ட அறிக்கை அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக விரைவில் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்து பார்த்ததாக வடகொரியா அறிவித்துள்ளது. அணு ஆயுதங்களை கைவிடுவதாக வடகொரியா கூறியதை அடுத்து அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்கா வடகொரியா இடையே மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. இந்நிலையில் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் ஏவுகணை சோதனையில் வடகொரியா ஈடுபட்டது. இந்த ஏவுகணை ஜப்பான் கடல் பகுதியில் விழுந்துள்ளது. இந்த சோதனை தொடர்பான புகைப்படங்களை வெளியிட்டுள்ள அந்நாட்டு அரசு ஊடகம் சோதனை வெற்றியடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தை மீண்டும் துவங்கும் என அறிவித்த சில மணி நேரங்களிலேயே மீண்டும் ஏவுகணை சோதனை நடத்தியுள்ள வடகொரியாவின் செயல் கொரிய தீபகற்பத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடகொரியாவின் செயலுக்கு அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. நவராத்திரி விழா வீடுகளிலும் கோவில்களிலும் களை கட்டியுள்ளது. கடவுள் பொம்மைகள் உட்பட பலவிதமான பொம்மைகளை வைத்து பொதுமக்கள் தங்கள் இல்லங்களில் வழிபட்டு வருகின்றனர். நவராத்திரி விழா கடந்த 29ஆம் தேதி தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 9 நாட்களில் முதல் 3 தினங்கள் லட்சுமிக்கும், அடுத்த 3 தினங்கள் சக்திக்கும், கடைசி 3 தினங்கள் சரஸ்வதிக்கும் உரியதாக வழிபடுவது நவராத்திரி விழாவின் சிறப்பம்சமாகும். சென்னை ஆதம்பாக்கத்தில் திருமதி ஸ்ரீ வித்யா பார்த்தசாரதி அவரது இல்லத்தில் அழகான கொலு அமைத்து வழிபட்டு வருகிறார். ஆண்டுதோறும் கொலு வைத்து வரும் அவர் இந்த வருடம் அமைத்திருக்கும் கொலுவில் திருப்பாவையை விளக்கும் விதமாக கொலு பொம்மைகள் வைத்துள்ளதாகவும், காகித பொம்மைகளும் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பொருட்களை வைத்தும் கொலு வைத்திருப்பதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். இந்த பொம்மையில இருக்கிறது எல்லாமே பேப்பர் மேஷாலான பொம்மைகள் தான். இந்த சாஸ்திரமா இருக்கணுங்கிறதுக்காக கல் பொம்மையில் பார்த்தசாரதி அண்ட் ருக்மணி 2 வச்சிருக்கோம். அப்புறம் இன்னொரு இந்த மரப்பாச்சி பொம்மையை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மரப்பாச்சி பொம்மை வாங்கி அதை டெக்கரேட் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் படியில் வச்சுருக்கோம். மற்றபடி இந்த கான்செப்ட் எல்லாம் திருப்பாவை பண்ணியிருக்கோம் நாங்கள். வீட்டில் அழகுற வைத்துள்ள கொலுவில் அனைத்து பொம்மைகளுக்கும் ஆடையை தானே வடிவமைத்ததாகவும், இதுபோன்று கொலு பொம்மைகளுக்கு தானே ஆடைகளை வடிவமைப்பதால் அழகு பற்றிய சிந்தனை அதிகரிப்பதாக அவர் கூறினார். கொலு பொம்மைகள் வீட்டில் வைப்பதன் மூலம் நேர்மையான எண்ணங்கள் ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். பொம்மையெல்லாம் செலக்ட் பண்ணி டெல்லியிலேருந்து வாங்கிட்டு அதெல்லாம் என்னென்ன மாதிரி பண்ணாக்க எப்படி அது சூட் ஆகும் அதை ஏற்பாடு செஞ்சு அது மாதிரி டெக்கரேட் பண்ணி எல்லாமே ஹேண்ட்மேடில் வித்தவுட் எனி நீடில் அண்ட் த்ரெட் பேஸ்ட் அண்ட் இதை வச்சு அதனுடைய ஷேப்புக்கு கொண்டு அமைச்சிருக்கேன் நான். திண்டுக்கல்லில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஆலமரத்துப்பட்டியில் மகாத்மா காந்தியின் பிறந்த நாளையொட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் நீர் மேலாண்மை குறித்தும், மழைநீர் சேகரிப்பு பற்றியும், குடிநீர் சிக்கனம் குறித்தும் விளக்கமளிக்கப்பட்டது. அப்பொழுது சாலை வசதி மற்றும் குடிநீர் வசதி செய்து தர வேண்டும் என்றும், தெருவிளக்கு பல நாட்களாக எரிவதில்லை என்றும் கூறி அதிகாரிகளுடன் பொதுமக்கள் விவாதத்தில் ஈடுபட்டனர். மக்களின் பிரச்சினைகளை கேட்ட அரசு அதிகாரிகள் மக்களின் அடிப்படை தேவைகளான சாலை வசதி, குடிநீர் வசதி மற்றும் தெருவிளக்கு பிரச்சினை விரைவில் நிவர்த்தி செய்யப்படும் என்று உறுதியளித்தனர். வங்கிக் கடன் வாங்கித் தருவதாக தொழிலதிபர்களிடம் பல கோடி ரூபாயை சுருட்டிய மோசடி மன்னன் திமுக முத்துவேலின் பின்னணியையும் கைதான சம்பவத்தையும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துவேல். லயன் முத்துவேல் என்பது தனக்குத்தானே வைத்துக் கொண்ட பெயர். பல நூறு கோடி ரூபாய்க்கு அதிபதி. வியாசர்பாடி ஆதிகேசவன், நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் உள்ளிட்ட பல பெரும்புள்ளிகள் நெருங்கிய நண்பர்கள். வழிப்பறி, செயின் பறிப்பு குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டவர். சென்னையில் உள்ள அத்தனை ரவுடிகளுடனும் தொடர்பு. எந்த ஒரு கோவில் திருவிழா என்றாலும் குறைந்தது
நவராத்திரி விழா கொண்டாட்டங்கள் கோவில்களிலும் வீடுகளிலும் களை கட்டியுள்ளன. கலை நயத்துடன் கூடிய கொலு பொம்மைகளை மக்கள் தங்கள் வீடுகளில் வைத்து முப்பெரும் தேவியரை வழிபடுகின்றனர். கலைமகள், மலைமகள், அலைமகள் என முப்பெரும் தேவியரை போற்றி வழிபடும் நவராத்திரி விழா கடந்த 29ஆம் தேதி தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 9 நாட்களில் முதல் 3 தினங்கள் லட்சுமிக்கும், அடுத்த 3 தினங்கள் சக்திக்கும், கடைசி 3 தினங்கள் சரஸ்வதிக்கும் உரித்தான நவராத்திரி விழாவை வீடுகளில் மக்கள் விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். திருவல்லிக்கேணியில் திருமதி இந்துமதி சொக்கலிங்கம் என்பவர் தங்கள் இல்லத்தில் அழகான கொலு அமைத்துள்ளார். இந்த வருடம் அமைத்திருக்கும் கொலுவில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் மாணவர்களின் மத்தியில் பேசுவதை போன்ற பொம்மைகளையும் அவர் வைத்துள்ளார். வருஷம் ஒரு மாதிரியான சிலைகள் வாங்கி வைக்கிறது எங்கள் பழக்கம். இந்த வருஷம் கொலுவில் நாங்கள் வாஸ்து பெருமாள் வச்சுருக்கோம். அப்துல் கலாம் ஐயா சார் பேசுகிற மாதிரி ஒரு ஸ்பீச் ஒன்று வச்சுருக்கோம். அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஒரு கிராமம் மாதிரி செட் பண்ணி எல்லாமே வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில். கொலுவை காண உறவினர்கள், நண்பர்கள் வருவதால் அவர்களுடன் நல்லிணக்கம் மேம்படுவதாக கூறும் அவர், இளைய தலைமுறையினருக்கு கலாச்சாரங்களை மறக்காமல் இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கிறார். இந்த கொலு வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, வருஷம் நிறைய பெண்கள், சுமங்கலி, எல்லா குழந்தைங்க எல்லாரையும் வர வச்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு பார்த்து பேசி நல்லா பழகிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வருது. இதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது நம்ம இப்போ தமிழ்நாட்டோட பாரம்பரியம் கொலு வைக்கிறது. அது பொதுவாக ஐயர் வீட்டில் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எல்லாருமே பழகி வைக்கிறது இப்போ எல்லாருமே விரும்பி வைக்கிறோம். இது வைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் வீட்லேயும் அதுக்கேற்ற ஒரு வளர்ச்சி தெரியும். ஒரு வருஷமும் வைக்கிறதுனால எங்களுக்கு அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கொலு வைக்கிற டைமில். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் புதிதாக எண்ணெய் கிணறுகளை அமைக்க ONGC விண்ணப்பித்திருப்பதற்கு மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், மன்னார்குடியில் ONGCயை எதிர்த்து போராடும் மக்களை காவல்துறையினர் கைது செய்வதாக குற்றம் சாட்டினார். எந்த தடையும் இல்லாமல் ONGC, வேதாந்தா, IOC போன்ற நிறுவனங்கள் இங்கே எண்ணெய் கிணறுகளை அமைக்க இருக்கிறார்கள். தமிழக அரசிடம் திரும்ப வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். இந்த திட்டங்களுக்கு நீங்கள் அனுமதி தரக்கூடாது, நிராகரிக்க வேண்டும் என்று. விண்ணப்பம் கொடுத்து 120 நாட்கள் ஆகிவிட்டால் எங்களுக்கு அனுமதி கொடுத்ததாக கருதி கொள்வோம் என்று சொல்லுகிறது ONGC. அதை எதிர்த்து மக்கள் இப்பொழுது போராடுகிறார்கள். அவர்களை காவல்துறை கைது செய்கிறது. அப்படி என்றால் இந்த திட்டங்களை தமிழக அரசு ஏற்கிறதா மறுக்கிறதா? இது பற்றிய புரிதலை, விழிப்புணர்வை ஏற்படுத்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி முதல் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு விரிவான விழிப்புணர்வு பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறது. திருத்தணி அருகே குடிநீர் தட்டுப்பாட்டை தீர்க்க நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த ராமாபுரம் ஊராட்சியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கடந்த 5 மாதங்களாக இப்பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அளித்த புகாரில் மேல் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காந்தி ஜெயந்தி தினமான நேற்று ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடியின் மன்னார் வளைகுடா பகுதியில் 15 ஆண்டுகளுக்கு பின்பு நடத்தப்பட்ட ஆய்வில் 62 புதிய கடல்வாழ் உயிரினங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடாவில் தற்போதைய கடல்வாழ் உயிரியல் வளம் குறித்து விரிவான ஆய்வு நடத்தப்பட்டது. மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சக அதிகாரிகள் இந்த ஆய்வினை மேற்கொண்டனர். இதில் 62 புதிய கடல்வாழ் உயிரினங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதுடன் புதிதாக 77 புதிய பவளப்பாறை திட்டுகள் மற்றும் 39 புதிய கடல் புல் திட்டுகள் இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளன. இன்னும் விரிவான தொடர் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டால் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் கண்டறியப்படாத பல கடல்வாழ் உயிரினங்கள் இருப்பது தெரியவரும் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள்.
தூத்துக்குடிக்கும் கன்னியாகுமரிக்கு இடையில உள்ள பகுதிகளில் புதிதாக பல்வேறு பவளப்பாறை திட்டுகளும் பவளப்பாறை திட்டுகள் மாத்திரமில்லை சீக்ராஸ், அதாவது கடற்புல் படுக்கைகள் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இது இங்கே இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. இது கடல்லேருந்து நாங்கள் 10 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் உள்ளது நாங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம், அந்த 345 கிலோமீட்டர் தூரத்தில். ஸோ இன்னும் ஒருவேளை இன்னும் 10 கிலோமீட்டர் தாண்டி அந்த பக்கம் இன்னும் இருக்கலாம். இந்த ஆராய்ச்சி ஏன் முக்கியத்துவம் வகிக்குது அப்படின்னு சொன்னால், இது ஒரு கம்பேரிசனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது இப்போ உள்ள உயிரினங்களோட அளவு கூடியிருக்குதா குறைஞ்சிருக்குதா நம்ம பார்க்கலாம். இன்னும் எங்கள்கிட்ட அன்ஐடென்டிஃபைட் ஸ்பீஷீஸ் நிறைய இருக்குது. அதை ஐடென்டிஃபை பண்ணும்போது இந்த எண்ணிக்கை அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சென்னை பல்லாவரம் அருகே வீடு கட்டும் பணியின் போது மின்சாரம் தாக்கியதில் விழுப்புரத்தைச் சேர்ந்த தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை குளக்கரை தெருவில் வீரா என்பவரின் அடுக்குமாடி குடியிருப்பின் 3ஆம் தளத்தில் ஜல்லி போடும் பணி நடைபெற்றது. பின்னர் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தண்டபாணி, விஜயகுமார் மற்றும் 3 பேர் ஜல்லி போடும் இயந்திரத்தை இழுத்தபோது அதிலிருந்த மின்சாரம் வயரில் உரசியதால் 5 பேரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் சம்பவ இடத்திலேயே தண்டபாணி உயிரிழந்தார். மேலும் விஜயகுமார் ஆபத்தான நிலையில் குரோம்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து குரோம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். சென்னை தண்டையார்பேட்டையில் ஐஓசி மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த தனுஷ்குமார் என்ற 15 வயது மாணவன் அங்குள்ள மின்சார பெட்டியில் கை வைத்ததால் தூக்கி வீசப்பட்டான். இதில் வலது கை, கால், முகம் ஆகிய இடங்களில் காயம் ஏற்பட்டது. அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்தவர்கள் மாணவனை மீட்டு சிகிச்சைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து ஆர்கே நகர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆட்சிக்கு வந்தால் 10 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என மோடி கூறிய நிலையில் தற்போது 6 கோடி பேர் வேலை இழந்துள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார். காந்தியின் 150வது பிறந்த நாள் விழாவையொட்டி கொட்டாரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை பாத யாத்திரை நடைபெற்றது. இதன் முடிவில் நடைபெற்ற பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று பேசினார். நாட்டு மக்களை ஏமாற்றி பாஜகவினர் ஆட்சிக்கு வந்துள்ளதாக விமர்சித்தார். 10 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் என மோடி கூறிய போதிலும் தற்போது நாடு முழுவதும் 6 கோடி பேர் இருக்கும் வேலையையும் இழந்துவிட்டதாக ஏளனம் செய்தார். நரேந்திர மோடி ஆட்சியிலே கடந்த 5 ஆண்டுகள் அவர் 10 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் என்று சொன்னார் 5 ஆண்டில். ஆனால் 6 கோடி பேர் வேலை இழந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஆட்சிக்கு வந்த 100 நாட்களிலே 1 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் எல்லா தொழிற்சாலைகளும் மூடப்படுகின்றன. இந்திய நாட்டுக்கு அவர் என்ன செய்தார்? இந்திய நாட்டிலே வேலை வாய்ப்பு உருவாக்கினாரா? விலைவாசியை குறைத்தாரா? கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, குமரி ஆனந்தன், சஞ்சய் தத், வசந்த்குமார் MP உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். மெக்சிகோவில் மழை வெள்ளத்தில் சிக்கி தவித்தவர்களை மீட்புக் குழுவினர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்டு கரை சேர்த்தனர். மெக்சிகோவின் பல்வேறு மாநிலங்களில் நர்தா புயல் வீசி வருகின்றது. கடந்த சில நாட்களாக பலத்த சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி சாலைகளில் வெள்ளம் ஆறாக ஓடுகிறது. அங்குள்ள சினாலோ மாநிலத்தில் வீசிய பலத்த காற்று காரணமாக மரங்கள் வேரோடு சாய்ந்து வீடுகள் பலத்த சேதமடைந்தன. இதேபோல் ஒசாகா மாநிலத்தில் பெய்த தொடர் மழையால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. விவசாய நிலம் ஒன்றில் மிதவை படகுடன் வெள்ளத்தில் சிலர் சிக்கி தவிப்பதாக வந்த தகவலை அடுத்து மீட்புக் குழுவினர் ஹெலிகாப்டரில் சென்று கயிறு மூலம் அவர்களை மீட்டனர். பெண்கள் உலக குத்துச்சண்டை போட்டி ரஷ்யாவில் இன்று தொடங்குகிறது. இதில் இந்திய வீராங்கனை மேரிகோம் களம் இறங்குகிறார். 11வது பெண்கள் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி ரஷ்யாவின் உலன்-உடை நகரில் இன்று தொடங்கி 13ஆம் தேதி வரை நடக்கிறது. இந்த போட்டியில் இந்திய மூத்த வீராங்கனை மேரிகோம் 7வது முறையாக மகுடம் சூடும் முனைப்புடன் களம் காணுகிறார். ஆனால் முந்தைய போட்டிகளில் மேரிகோம் 48 கிலோ பிரிவில் பிரமிக்க வைத்தார். ஆனால் அந்த பிரிவு ஒலிம்பிக் போட்டியில் இல்லாததால் மேரிகோம் இப்போது 51 கிலோ எடை பிரிவுக்கு மாறி உள்ளார். இந்த பிரிவு அவருக்கு நிச்சயம் கடும் சவாலாக இருக்கும் என ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். முன்னாள் சாம்பியன் சரிதா தேவி மீதும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.